பத்மபிரியா. என்னோட டாட்டர் நேம் வந்து கீர்த்தனா. ஸோ ஐரா ஓவர்சீஸில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இயர். ஆக்சுவலாக நாங்கள் எம்பிபிஎஸ்க்கு அப்ரோச் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய இடத்துல வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்தது வந்து ஐரா ஓவர்சீஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எனக்கு வந்து 50-50ன்ற மைண்டில் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சென்னையில் தான் வந்து நல்லாயிருக்கும் எம்பிபிஎஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் இங்கே வந்து ஆகஸ்ட் 6 நாங்கள் இங்கே வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து பிசிடியூ காலேஜ் தான் அவங்க வந்து ஐரா வந்து எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா திவ்யா மேம். ஸோ அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஆக்சுவலாக நாங்கள் அது அவங்களுக்கு வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்து தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்தோம். மற்றபடி வேறு யாரும் எங்களுக்கு தெரியாது. ஸோ ரீல்ஸை பார்க்கும்போது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனையாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆஃப்டர் வியட்நாம் கம்மிங் ஸோ ஆக்சுவலாக வந்து 100ன்றது 200% எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த பிசிடியோட என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், ஐராவோட அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், இவங்க எடுத்துக்கிட்ட நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், பசங்களை வந்து டேக் கேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஃபுட்டுக்கு நான் ரொம்ப பயந்தேன். என்னடா அது ஃபுட்டு வந்து குழந்தைங்க இப்போ உங்களுக்கு தெரியும் 12th வந்து முடிச்சுட்டு பசங்க வந்து சாப்பிட்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க வந்து ஒரு குரூப்பில் மெசேஜ் போடுறாங்க. இந்த டைமில் மில்க் அவைலபிளாக இருக்குது, இங்கே வந்து நீங்கள் ஹாஸ்டலில் சாப்பிடுங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா 100% ஓகே அப்படின்றது மாதிரி தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து நம்ம பசங்களை விட்டுட்டு நம்ம அங்கே இருக்கோம் சென்னை அப்படின்றது இல்லாமல் இங்கே வந்து எல்லாருமே வந்து நல்லா பழகலாம். எஸ்பெஷலி வியட்நாமோட கல்ச்சர் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. அவங்க வந்து பழகிற விதம், அவங்க கொடுக்குற மரியாதை நிறைய கண்ட்ரீஸ்க்கும் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அதெல்லாமே விட இது எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். திவ்யா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, செய்வாங்களான்றது தெரியாது. ஆனால் இவங்க வந்து எஸ்பெஷலி ஈச் அண்ட் எவ்ரி பசங்களோட ஒவ்வொரு மூவுமே அவங்க எல்லாமே வாட்ச் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி பசங்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம வந்து கூட வரலாமா அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. சரி, நிறைய பேர் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தான் வந்து பசங்களை வந்து விடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டுலேருந்து, அதாவது நாங்கள் வியட்நாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் உள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது, அதே மாதிரி நம்மளை வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்திருக்கோம் அப்படிங்கிறது இல்லாமல் பேரண்ட்ஸை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் கூட அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது நான் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இதுதான் அதுதான்றது சொல்ல மாட்டேன். எல்லாமே ஓவராலாக வியட்நாமோட ட்ராவலிங் வந்து எனக்கு ரொம்ப 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 அதாவது ஒரு மெமரபிள் மூமெண்ட் ட்ரிப்பாக என்னை மாற்றிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐரா ஓவர்சீஸ், திவ்யா மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.